பூஜை அவசியம் செய்ய வேண்டுமா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். பேப்பர் போடுறவனுக்கு சைக்கிள் ஆயுதம், எழுத்தாளனுக்கு பேனா ஆயுதம், வாசிப்பவனுக்கு புத்தகம் ஆயுதம், வண்டி ஓட்டுபவனுக்கு அவன் வண்டியே ஆயுதம். ஆயுதம் இல்லாம தொழில் இல்லை. உலகத்தில் எந்த காரியம் நடக்கணும்னாலும் உபாதான காரணங்களாகிற ஆயுதம் தேவை. சொன்னார், ஆயுதம் என்பது ஜடப்பொருள் தானே, அதுக்கு சுக துக்கம் இல்லையே. ஒரு சுத்தியிலுக்கோ அருவாளுக்கோ வலியும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. இப்படி சுகதுக்கம் இரண்டும் இல்லாத ஒரு ஆயுதத்தை, கருவியை எப்படி நீங்கள் வழிபடலாம் என்று கேட்டார். அதற்கு சாஸ்திரம் சொல்லுகிறது, ஒவ்வொரு ஆயுதத்திலும் அந்த தொழிலின் தேவதைகள் இருக்கின்றார்கள். அந்த தேவதைகள் தான் உள்ளே இருந்து நடத்துகிறார்கள். இப்ப நம்மால டைரக்டா ஒரு தேவதைக்கு பூஜை பண்ண முடியாது. அதனாலே ஆயுதங்களை வழிபடுவதன் மூலமாக வருடத்துக்கு ஒரு முறை இடத்தை சுத்தம் செய்து, தன்னுடைய ஒர்க் ஷாப், தன்னுடைய காரியங்கள் நடக்கிற இடத்தை சுத்தம் செய்து, பழையன கழிந்து, அதில் உபயோகமுள்ளவைகளை புதியதாக மாற்றி, நல்ல விதமாக அவைகளுக்கு மரியாதைகள் செய்து, அவைகளுக்கு ஒரு நாள் ஓய்வும் கொடுத்து, அந்த ஆயுதங்களில் இருக்கிற தேவதைகளை பெரியோர்கள் உபாசிக்க செய்திருக்கிறார்கள். நாம் தேவதைகளுக்குள்ளே சர்வத்திர அந்தர்யாமியான பகவான் சர்வேஸ்வரன் இருக்கின்றார். ஆயுதங்களுக்குள்ளே இருந்து அவனும் அவனுடைய காரியஸ்தர்களாகிய தேவதைகளும் அந்த ஆயுத பூஜையை ஏற்று நாம் செலுத்துகிற மரியாதைகளை பெற்றுக்கொண்டு வருடம் முழுவதும் நம்முடைய தொழில் சிறப்பாக நடப்பதற்கு அவர்கள் துணை புரிகின்றார்கள். ஆகியினாலே ஆயுதங்களை வணங்கத்தான் வேணும். ஆயுதங்கள் உபாதான காரணங்களே, ஆயுதங்கள் நமக்கு வாழ்வளிப்பவையே. வாழ்வளிக்கும் ஆயுதங்களை வணங்கி இறைவனுக்கு நன்றி சொல்வோம். வாழ்க வளர்க.